வெல்கம் டு டியூஸ்டே மினி vlog. காலையில எழுந்துச்சி குளிச்சு முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு 6 சாப்பிட்டு ப்ரேயரை ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. அப்புறம் கேலண்டர் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா போகி அப்படின்னு போட்டிருக்கு நாளைக்கு. ஒரு காலத்தில் போகின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். லாங் லீவு காலேஜ் டைம்லாம் கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சு. இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் வா போ அவ்வளோதான். அதை பற்றி எந்த ஒரு கவலைகளும் படுறதில்ல. அந்த அளவுக்கு ஏஜ் ஆயிடுச்சோ. இப்பயும் திரும்பி பார்த்தா ஏதோ பிரைமரி ஸ்கூல் ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சுன்றது என்னாலேயே நம்ப முடியல. அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டாச்சு. எக்கு, பொமோக்ரானட், ரெட் கொய்யான்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக முழுங்கிட்டு டே டு டே ஒர்க்கை முடிச்சுட்டு இன்னைக்கு பெரம்பூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். வந்து பார்த்தா நம்ம வர நேரம் கரெக்டாக ட்ரெயினும் இருந்துச்சு. ஏறி கரெக்டாக வந்து சென்ட்ரல்ல இருந்து பெரம்பூர் லோக்கோ வந்து இறங்கியாச்சு. இன்னைக்கு எல்லா இடமே ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் அவங்கவுங்க ஊரை பார்த்து போயிருப்பாங்க. பாருங்க, அட்வான்ஸாக கோலத்தெல்லாம் ராத்திரியே போட்டு வச்சுருந்தாங்க. மம்மி நமக்காக ஸ்பெஷலாக முட்டை தக்காளி தொக்கு எல்லாமே செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு படுத்தாச்சு.